ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து மதுரை செல்லக்கூடிய அரசு பேருந்துகள், அதேபோல் மதுரையிலிருந்து ராமநாதபுரம் வரக்கூடிய அரசு பேருந்துகள் பரமக்குடி பேருந்து நிலையத்துக்கு வந்துதான் செல்ல வேண்டும். இந்த நிலையில் நேற்று இரவு சுமார் 1:20 மணி அளவில் மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் கிளம்பிய அரசு பேருந்தானது 3 மணி அளவில் பரமக்குடிக்கு வந்து கொண்டிருந்தது. பரமக்குடிக்கு வந்து கொண்டிருந்த போது பரமக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் தெளிச்சாத்தநல்லூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்து பேருந்தானது வைகை ஆற்றின் வலது பிரதான கால்வாயில் கவிழ்ந்து விபத்தானது. இந்த விபத்தில் 22 பேர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. மேலும் 4 பேருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது. காயம் ஏற்பட்ட 22 பேர் பரமக்குடி அரசு தலைமை மருத்துவமனையிலையும், எலும்பு முறிவு ஏற்பட்ட 4 பேர் ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் இன்று காலை அந்த பேருந்து மீட்கும் பணி நடைபெற்றது. கிரேன் மூலம் பேருந்து மீட்கும் பணி நடைபெற்ற போது கிரேனும் விபத்துக்குள்ளானது. இதனால் கிரேன் ஆபரேட்டருக்கு லேசான காயம் ஏற்பட்டு அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இதனை அடுத்து பேருந்தானது மீட்கப்பட்டு இந்த பேருந்து விபத்துக்கான காரணங்கள் குறித்து பரமக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அரசு பேருந்து கவிழ்ந்ததில் 22 பேர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பியது அவருடைய அதிர்ஷ்டத்தை காமித்துள்ளது. இருந்தாலும் இது பெரும் உயிர் சேதத்தை இருந்து மீட்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.